சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி போஸுக்கிட்ட வந்து, டேய் போஸு, நீ காவியாட்ட போய் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுருடா, அதுக்கப்புறம் நம்ம நினச்சதை சாதிக்கலாம் அப்படின்னும். என்னம்மா புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியா, அவட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்கிற, அவள் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கா அப்படின்னவும். இங்கே பாருடா போஸு, தமிழுக்கும் சேதுக்கும் மறுபடியும் 2வது வருஷம் கல்யாணத்தை சிறப்பாக செய்யணும்னு இருக்காங்கடா. உன் வாழ்க்கை இப்படி இருக்கையில் அவங்க வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ விட்டுருவானாடா. இந்த கல்யாணத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணம் நடக்க விடாமல் தடுக்கணும்டா. அதுதான்டா நான் இப்போ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா சின்ன பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு காவியாவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது சேது தமிழ் கல்யாணத்தை நிப்பாட்டணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. அந்த விஷயம் தமிழ் தலையில் விழுகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா தமிழுக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அதனால தான் இந்த மாதிரி செஞ்சா அப்படின்ட்டு அவன் மேலே பழி வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லவும். என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னவும். ஆமாடா போசு, ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. இந்த கல்யாணம் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கவே கூடாது. அவங்க வாழ்க்கையில் 2 பேரும் ஒன்று சேரவே கூடாதுடா. அப்படி ஒன்று சேர்ந்துட்டு அவங்க இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தாண்டா வரும். அதனால இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி மறுபடியும் தமிழை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்டா அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நடக்குமாமா அப்படின்னவும். ஏன்டா நடக்காது, நம்ம 2 பேரும் மனசு வச்சா ஏன் நடக்காது? அப்போ சித்ராவும் சொல்லுது, ஆமாடா போசு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லுது சித்ராவும். இங்கே ஈஸ்வரி போசு சித்ரா 3 பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் சாவித்திரியும் தாமரையும், எப்படி மாமாவுக்கு இப்படியெல்லாம் மனசு வருது, அதுவும் இப்போ 1.5 கோடி செலவழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்த போறாராம், சீரும் சிறப்புமா நடத்தணும்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிம்மா இப்படி மனசாட்சியோட செய்கிறாரு, எப்படியாவது இதை தடுத்து ஆகணுமேம்மா அப்படின்னு சொல்லவும். அடியே, அதுக்கு சாவித்திரி சொல்லுது, அடியே நம்மளால இந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட முடியாது, வேணா இதில் நம்மளுக்கு பாதி லாபத்தை வேணா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது எப்படிம்மா முடியும் அப்படின்னு அது கேட்குது. அதுக்கும் ஒரு ஏற்பாடு வச்சிருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இதுக்கு 2 பேசிக்கிட்டு இருக்கத வெளியே வந்து காவியா கதை ஓரமா நின்று எல்லாத்தையும் கேட்டுறாங்க. அப்பதான் காவியா நினைக்குது, அடி பாவிகளா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பூராமே நல்லவங்க கிடையாது போலயே, அவ்வளவு பேரும் வெளியே ஒரு பேச்சும் உள்ள ஒரு பேச்சு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவியா இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி படார்னு கதவை திறந்துறாங்க. திறந்துட்டு உள்ள போறாங்க. சாவித்திரியை பார்த்து கேட்கறாங்க, நீங்கெல்லாம் கூட பிறந்த தங்கச்சியா? சொந்த அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, அதுல எப்படி பணத்தை சுற்றலாம்னு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி கேவலமான புத்தியா இருக்கீங்களே, இந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்லையா, யாரையுமே நம்ப முடியலையே, இந்த வீட்டுல நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டா தமிழும் சேது மாமாவும் தான், அவங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கக்கூடாதுன்னு இப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து, உங்களையெல்லாம் கண்டிக்க வைக்க ஆள்லேன்னு உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இப்ப நான் வந்துட்டேன், இந்த வீட்டுல என்னை மீறி இனி எதுவும் நடக்காதுன்ட்டு காவியா ரூமுக்குள்ள வந்து வேகமா சாவித்திரிய கண்ணத்தை சேர்த்து கோவமா ஒரு அறை விடுறாங்க. இப்பயே இதை ராசாங்க மாமாவை கூப்பிட்டு, நீங்கள் பேசின விஷயத்த நான் இப்பயே அவங்ககிட்ட சொல்ல போகிறேன், இப்போ என்ன செய்வீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சாவித்திரியும் தாமரையும், அப்படியெல்லாம் செஞ்சிடாத காவியா, அப்படியெல்லாம் சொல்லிடாதம்மா, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீ இதை மட்டும் சொல்லிடாத, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடும். கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்குது சாவித்திரி. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சேதுவும் தமிழும் சந்தோஷமா இருக்கிறது ஏன் உங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் வந்த இந்த 1 வாரத்திலே அவங்களுடைய குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கக்கூடாது, வாழ்க்கையில ஒன்றும் சேரக்கூடாதுன்னு ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த வீட்டு உப்பை தின்னுக்கிட்டே இப்படி ஒரு துரோகம் பண்ண நினைக்கிறீங்களே, உங்க அண்ணன் உங்களுக்கு என்னங்க குறை வச்சிருக்காரு, இங்க உங்களை நல்லா தானங்க பாத்துக்கிறாரு, அப்படி இருந்தும் அவருக்கு தெரியாம அவர் விட்டு பணத்தை ஆட்டைய போடணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்கு? சொந்த தங்கச்சியும் சொந்த தம்பி பொண்டாட்டியுமே அவருடைய பணத்தில் சாப்பிட்டுக்கிட்டே அவருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்களே, இதை எப்படியாவது ராசாங்க மாமாட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை தரன்னு இழுத்துக்கிட்டு ராசாங்கத்திட்ட போய் உண்மையை சொல்ல போகிறாங்க காவியா.